Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது TNAUக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படிங்கறத கவுன்சிலிங் எண்டு வரைக்கும், சரியா? இப்ப இதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணணும், சரியா? அதே மாதிரி காலேஜ் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் வந்து இருக்கு, எது வரைக்கும் ஆன்லைனு, எதுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைன் டைரக்டா போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம என்ன சொல்லி தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது B.Sc Agriculture ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றதுன்னா, நமக்கு வந்து TNAU அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அதாவது ஏற்கனவே ஓபன் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. நல்லபடியா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுட்டு இருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு முடிஞ்சோடனே நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ரேங்க் லிஸ்ட், சரியா? ரேங்க் லிஸ்ட் நமக்கு என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் நமக்கு வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், சரியா? அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ரொம்ப வித்தியாசமா நடக்கும், சரியா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 வரைக்குமே நான் பார்த்தா போயிட்டே இருக்கும். அது பேசாம அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1க்கு இவங்களாம் வாங்கப்பா, ரவுண்ட் 2க்கு இவங்களாம் வாங்க, ரவுண்ட் 3க்கு இவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க தான் ரவுண்ட் 1னா இவங்க, ரவுண்ட் 2னா இவங்க, ரவுண்ட் 3னா இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் வந்து சூப்பரா கொடுத்துருவாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. ரவுண்ட் 1 எப்ப நடக்குதோ அந்த டைம்ல ஒரு இன்டிமேஷன் வரும். ரவுண்ட் 1க்கு இவங்கலாம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வந்துடும். ஓசில இவ்வளோ, பிசில இவ்வளோ, எம்பிசில இவ்வளோ, எஸ்சில இவ்வளோ, எஸ்சிஏல இவ்வளோ, எஸ்டில இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரவுண்ட் 1 நடக்கும், சரியா? அப்போ ரவுண்ட் 1க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து 7.5 தனியா நடக்கும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் தனியா நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நம்ம சொல்லும் போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள் பர்சன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கே கிடையாது. உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வர சொல்லிடுவாங்க. நீங்க டைரக்டா அங்க போயிடணும், சரியா? அங்க போய் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அக்ரிகல்ச்சருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது. டைரக்டா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன்ல தான் நடக்கும். டைரக்டா அங்க போயிடணும் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு. மற்றபடி ஜெனரல்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7.5 தனியா, அதே மாதிரி ஒகேஷனல் தனியா, அதே மாதிரி ஜெனரல்ல ரவுண்ட் 1 தனியா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டேட் வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த டேட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, 52 சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை நம்ம மாடிஃபை பண்றதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. மாடிஃபை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகி வரும். ஃபேஸ் 1 உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, சரியா? இப்போ உதாரணத்துக்கு மதுரை கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்துடும். இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர் போகணும், ஓகேவா? அந்த டேட்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து சிவி இருக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க இந்த டைம் வரணும், நீங்க இந்த டைம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல்லாம் தெளிவா உங்களுக்கு வந்து என்ன சொல்றதா கொடுத்துருவாங்க, சரியா? அந்த ஷெட்யூலை நீங்க பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சிட்டு டைரக்டா நீங்க என்ன பண்ண போறீங்க, அங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போக போறீங்க. அங்க போய் உங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. 20,000 வந்து என்ன பே பண்ண சொல்லுவாங்க. அந்த 20,000 நம்ம பே பண்ணி உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஸ்லைடிங் ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டு, இப்போ ரவுண்ட் 1 உங்களுக்கு முடிஞ்சிச்சுல, அடுத்து ரவுண்ட் 2க்கு சில குறிப்பிட்ட பசங்களை கூப்பிடுவாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரவுண்ட் 2ஓட ரிசல்ட் வரப்ப உங்களுக்கு காலேஜ் வந்து மாறி வரும். யாரெல்லாம் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு காலேஜ் மாறும், இல்லைன்னா அதே காலேஜே வரும், சரியா? அதே மாதிரி ரவுண்ட் 3 போகும்போது காலேஜ் மாறும், இல்லை அதே காலேஜ் வரும். இப்படி வந்து என்ன இருக்குன்னா சஃபுல் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரவுண்ட் 1ல ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்க.
ஆனா ரவுண்ட் 2ல கிடைச்ச காலேஜ் உங்களுக்கு உடனே பிடிச்சமான காலேஜ் வந்துச்சு வச்சுங்களேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க எங்க போகணும், கோயம்புத்தூர் போகணும், நான் இந்த காலேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இல்ல எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, அடுத்த ரவுண்ட் நடக்கும்போது அப்படியே மாறி வரும். சரியா? இப்படியே தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து 5 ரவுண்ட் வரைக்குமே கவுன்சிலிங் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. இதுல நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுட்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க நம்ம சேனலை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. எல்லா டவுட்ஸுமே நம்ம நினைச்ச போது உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். சரியா? அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்ல. சரியா? அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர்ல முக்கியமான காலேஜஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கவே போறோம். சரியா? அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.